إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் இஸ்லாத்தில் ஒரு மனித உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, சில நாட்கள் முன்பு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு முஸ்லிம் பெண்மணி திருமணம் முடித்து, குழந்தைகள் அநேகமாக கிடையாது, திருமணம் முடித்து சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் ஆன ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மாமியார் வீட்டில் அடிபட்ட நிலையில் இறந்து கடந்திருந்தார்கள். இறந்து போவதற்கு ஒரு நாள் முன்பு நடந்த விஷயம் என்ன என்று பார்த்தால், அவருடைய கணவர் துபாயில் இருக்கிறார். அவர் ஃபோன் போட்டு தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறார்கள், இரவு துணைக்காக நீயும் அங்கு போய் படு என்று சொல்ல, மாமியாருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தந்தை வீட்டை விட்டு நினைச்சுகிறார்கள், வருகிறார்கள். இன்னும் 3-4 நாட்களில் தன்னுடைய கணவரிடம் துபாயில் அவர்கள் போவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த நிலையில் மாமியாருக்கு துணையாக இருக்கலாம் என்று போயிருந்த பெண்மணி அடுத்த நாள் மறுநாள் கழுத்திலெல்லாம் அடிபட்ட நிலையில் வீட்டில் மரணித்திருந்தார்கள். அவருடைய தந்தை அடிபட்ட அந்த நிலையை பார்த்ததும் இது நிச்சயமாக கொலையாக தான் இருக்கும், கீழே விழுந்தெல்லாம் உயிர் போகவில்லை என்று சொல்ல விசாரணை நடத்தப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் செய்கிறார்கள். அதில் கொலைதான் என்று தெரிய வருகிறது. விசாரணையில் 1-2 நாட்களிலேயே தெரிய வருகிறது, மாமியார் தான் என்ன செய்திருக்கிறார்கள், தன்னுடைய மருமகளை கொலை செய்திருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், திருமணத்திற்கு பிறகு மனைவியை நல்ல விதத்தில் அந்த கணவர் பார்த்து கொள்ளும் பொழுதெல்லாம் அதை பார்த்து தாய்க்கு பொறாமை. குறிப்பாக இப்போது துபைக்கே அழைத்து செல்ல போகிறான் என்கிற அந்த பொறாமையின் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு முடிவு அவர்களை ஒப்புக்கொண்டார்கள். அன்பானவர்களே, மனிதனுடைய உயிர் எவ்வளவு புனிதமானது, மனிதனுடைய இரத்தம் எவ்வளவு புனிதமானது, அல்லாஹ் அதற்கு என்ன ஒரு பெருமதியை வைத்திருக்கிறான் என்பதை அறிந்த ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒருபோதும் இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செய்ய முடியாது. எவ்வளவு துணிச்சல்! சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயம் உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டதா? ஒரு உயிரை எடுக்கும் அளவிற்கு ஒரு துணிச்சல் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் தக்வா இல்லாத ஒரு உள்ளமாக தான் இது இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆனால் இஸ்லாத்தில் ஒரு மனித உயிருக்கு எவ்வளவு மதிப்பு வழங்கப்பட்டுள்ளது, எவ்வளவு பெரிய புனிதம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மார்க்கம் சொல்லக்கூடிய சில சட்டங்களின் அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா உரையில் அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمد رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு மக்களோடு போர் புரியும்படி ஏவி இருக்கிறான், கட்டளையிட்டு இருக்கிறான். எதுவரை? மக்கள் கலிமாவை சொல்லி தொழுகை நிலைநாட்டி ஜகாத் கொடுக்கும் வரை. ஒரு சமூகம் கலிமா சொல்லி தொழுகை நிலைநிறுத்தி அடுத்து ஜகாத்தும் கொடுக்க அவர்கள் ஒப்புக்கொள்வார்களேயானால் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் ஒருவர் நினைச்சக்கூடாது, அந்த சமூகத்தின் மீது போர் தொடுக்க கூடாது என்கிற ஒரு அடிப்படை சட்டத்தை இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்பானவர்கள், இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கிறார், ஒரு முஸ்லிம் ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அந்த முஸ்லிம் ஆட்சியாளர் ஒரு சமூகத்தின் மீது எப்போது போர் தொடுக்க வேண்டும், எப்போது போர் தொடுக்க கூடாது என்கிற ஒரு சட்டத்தை இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த நிலை அல்லாமல் கலிமா சொல்லி தொழுகை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தும் குழப்பம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால், பெரிய அளவில் சமூகத்தில் பெரிய குழப்பங்கள் செய்கிறார்கள், அவர்களால் பல உயிர்கள் போகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட குழப்பவாதிகளுக்கு எதிராகவும் என்ன செய்யலாம்? ஒரு ஆட்சியாளர் போர் தொடுத்து போரில் தேவைப்பட்டால் அவர்களுடைய உயிரையும் எடுக்கலாம், ரத்தம் சிந்தலாம். இது ஒரு நிலை. அதே போல அன்பானவர்களே, தனிப்பட்ட மனிதர்களை எப்போது இஸ்லாமிய ஆட்சி இருக்க ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் அல்லது இஸ்லாமிக் ஜட்ஜ் ஒருவர் கொலை தண்டனை விதிக்கலாம், அதையும் மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவருடைய ரத்தம் ஹராமானது, புனிதமானது, கொல்லக்கூடாது. ஆம், எந்த நிலையில் கொள்ளலாம் என்று சொன்னால் திருமணம் முடித்த பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அப்போது ரஜம், கல் எரிந்து கொள்வது என்கிற தண்டனை உண்டு மார்க்கத்தில். ஆக திருமணத்துக்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் இது எப்படிப்பட்ட ஒரு குற்றம் என்றால் அதில் உயிரை எடுப்பது, கொலை தண்டனை விதிப்பது என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அதேபோல் இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிருக்கு பதிலாக உயிர். ஒருவன் ஒருவரை கொலை செய்து விடுகிறான் என்று சொன்னால் அவன் கொலை செய்தான் என்று நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டாலோ ஒரு இஸ்லாமிக் ஜட்ஜ் என்ன செய்யலாம்? அவருக்கு கொலை தண்டனை விதிக்கலாம். சம்மதப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்கள் வந்து இவரை கொல்ல வேண்டாம் என்று மன்னித்தாலே தவிர, மன்னித்து விட்டால் அடுத்து என்னது? 100 ஒட்டகம் நஷ்ட ஈடு கொடுத்து அவரை விட்டு விடலாம். ஆக கொலைக்கு பதிலாக கொலை. இந்த நிலையிலும் கொலை தண்டனை விதிப்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ஒருவன் தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்கிறானோ, முஸ்லிமாக இருந்த பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறானோ, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இப்போது நான் சொல்லக்கூடிய சட்டம் எல்லாமே எப்போது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால்தான். ஒரு தனிப்பட்ட ஒரு முஸ்லிமான ஒருவர் களத்தில் இருக்கும் பொழுது ஒருவரை இஸ்லாத்தின் ஒரு சட்டத்திற்காக வேண்டி ஒரு போர் நடக்கிறது, அந்த போரில் ஒருவரை கொலை செய்கிறான் என்று சொன்னால் இந்த நிலையை தவிர எந்த நிலையிலும் ஒரு தனிப்பட்ட நபர் யாரையும் நினைக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. இப்போது நாம் சொல்லக்கூடிய சட்டம் எல்லாமே இஸ்லாமிய ஆட்சி இருக்க, இந்த இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு முஸ்லிமான ஆட்சியாளர் முடிவெடுத்து அல்லது இஸ்லாமிக் ஜட்ஜ் ஒருவர் கொலை தண்டனை விதித்து அமல்படுத்த வேண்டிய சட்டங்கள் இது எல்லாமே. ஆக இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன், திருமணத்துக்கு பிறகு விபச்சாரம் செய்பவன் அல்லது கொலைக்கு பதிலாக கொலை என்கிற நிலையில்தான் ஒருவருடைய உயிர் என்பது பறிக்கப்படும், கொலை தண்டனை விதிக்கப்படும். இந்த நிலைகள் அல்லாமல் அன்பானவர்களே மற்ற காரணங்களுக்காக ஒரு உயிரை எடுப்பது, இரத்தத்தை சிந்துவது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாகும், பெரும் பாவங்களில் ஒன்று. எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நிசா அத்தியாயத்திலே, وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا. எவன் ஒருவன் வேண்டுமென்றே தெரிந்தே ஒரு மூமினை, இறை நம்பிக்கையாளரை கொலை செய்து விடுகிறானோ அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. நிரந்தரமாக இருப்பான். அவன் அதை ஹலாலாக நினைத்து செய்தால் அவன் காஃபிர், அவன் நிரந்தரமாக தான் இருப்பான். ஹராம் என்று தெரியும், இருந்தாலும் கோபத்தில் நாம் சொன்ன உதாரணம் மாதிரி கொலை செய்து விட்டால் நீண்ட காலகட்டம் அவன் நரகத்தில் இருப்பான் என்று அந்த வசனத்துக்கு பொருள். அன்பானவர்களே, நீண்ட காலகட்டம் நரகத்தில் இருப்பதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு குற்றம்தான் ஒரு உயிரை எடுப்பது, இரத்தத்தை சிந்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இஜ்தனிபு ஸப்அல் மூபிகாத், சமூகத்தை அழித்தொழிக்கும் 7 பெரும் பாவங்களை விட்டு தூரமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அந்த 7 பெரும் பாவங்களை பட்டியலிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இரண்டாவதாக சூனியம் செய்வது, மூன்றாவதாக ஒரு உயிரை கொலை செய்வது,
நான்காவதாக வட்டி சாப்பிடுவது, ஐந்தாவதாக அனாதையின் பொருளாதாரத்தை அபகரித்து சாப்பிடுவது, ஆறாவதாக களத்தில் புறமுதுகு காட்டி பயந்து ஓடிவிடுவது, ஏழாவதாக அப்பாவி மூமினான பெண்கள் மீது அவர்கள் விபச்சாரம் செய்ததாக அவதூறு சொல்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரும் பாவங்களை பட்டியலிடும் பொழுது அதில் கொலை செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது என்கிற இந்த குற்றத்தை குறித்து குர்ஆனிலே சொல்லும் பொழுது, மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ, கொலைக்கு பதிலாக கொலை என்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் கொல்லாமல், அதுவும் ஒரு ஆட்சியாளர், ஒரு இஸ்லாமிக் ஜட்ஜ் கொலை தண்டனை விதித்து கொலை செய்வது என்கிற சட்டமும் அல்லாமல், அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், பூமியில் இவன் விஷமத்தை பரப்புகிறான், பெரிய குழப்பத்தை உண்டு செய்கிறான், இவனால் பல அப்பாவி மக்களுடைய உயிர் போகிறது என்கிற ஒரு காரணத்திற்காக கொலை தண்டனை விதித்து ஒருவனை கொலை செய்வது என்கிற சட்டமும் அல்லாமல், அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் மனித குலத்தையே கொலை செய்வதற்கு அது சமம். அதே ஒருவரை காப்பாற்றினால் மனித குலத்தையே காப்பாற்றுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த வார்த்தையை விட ஒரு உயிருக்கு மார்க்கத்தில் என்ன மதிப்பு? ஒரு உயிரை கொலை செய்வது எவ்வளவு பெரிய பாவம், அதே நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுவது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் என்பதற்கு இந்த வார்த்தையை விட எந்த ஒரு பெரிய வார்த்தையும் கொண்டு வந்து காட்ட முடியாது. ஒரு உயிரை கொலை செய்வது மனித குலத்தையே கொலை செய்வதற்கு சமம், ஒரு உயிரை காப்பாற்றுவது மனித குலத்தையே காப்பாற்றுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தில் கொலைக்கு பதிலாக கொலை என்கிற ஒரு தண்டனை இருக்கிறது. அதை அரபி மொழியிலே குர்ஆனுடைய வார்த்தையிலே கிசாஸ் என்று சொல்வோம். கிசாஸ் என்று சொன்னால் என்ன? பழிக்கு பதிலாக பழி. அது உயிருக்கு பதிலாக உயிர் என்று கூட வரலாம். அல்லது ஒருவன் சண்டை போடும் பொழுது ஓங்கி அடித்தான், பல்லு உடைந்து விட்டது என்று சொன்னால் பல்லுக்கு பதிலாக பல்லு, அல்லது கைக்கு பதிலாக கை, காதுக்கு பதிலாக காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆக கிசாஸ் என்பது பழிக்கு பதிலாக பழி. ஆக அந்த வகையில் உயிருக்கு பதிலாக உயிர் என்கிற இந்த சட்டத்தின் அடிப்படையில் கொலை செய்தவனை, மர்டர் செய்தவனை கொலை தண்டனை விதித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுடையோரே, அறிவுள்ளவர்களே, கிசாஸ் என்கிற இந்த சட்டத்தில், பழிக்கு பதிலாக பழி என்கிற இந்த சட்டத்தில், கிசாஸ் என்கிற சட்டத்தில் வாழ்க்கை இருக்கிறது, ஹயாத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலோட்டமாக படித்து பார்த்தால் மனசு என்ன சொல்லும்? இங்கு ஒருவரை கொலை தண்டனை விதித்து கொலை செய்கிறோம், ஆனால் கொலை தண்டனை விதிப்பதில் வாழ்க்கை இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறானே என்று மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த கேள்வி வரும். ஆனால் சிந்தித்து பார்த்தால் தான் தெரியும், கிசாஸ் என்கிற சட்டத்தில் மர்டர் செய்தவனை கொலை தண்டனை விதித்து கொள்வதில் வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால், இப்படி மர்டர் செய்த ஓர் இரண்டு பேரை கொலை தண்டனை விதித்து கொலை செய்தால்தான் அடுத்து சமூகத்தில் என்ன நடக்காது? அடுத்த மர்டர் நடக்காது, கொலை நடக்காது. கொலை செய்த இவனை அப்படியே விட்டால் நாளை மீண்டும் இன்னொரு முறை கூட என்ன செய்யலாம்? அவன் கோபத்தில் அடுத்த கொலையும் செய்யலாம். ஆக இவனே அடுத்த கொலை செய்யாமல் இருக்க, இரண்டாவது இது போன்ற குற்றங்கள் மீண்டும் மீண்டும் சமூகத்தில் நடக்காமல் இருக்க, மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி சில கொலை செய்பவர்களை கொலை தண்டனையில் கொன்றால்தான் அடுத்த சமூகத்திலே என்ன செய்ய முடியும்? உயிர்களை பாதுகாக்க முடியும். அதற்காக தான் அல்லாஹ் சொல்கிறான், கிசாஸ் என்கிற இந்த சட்டத்தில் வாழ்க்கை இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த சட்டம் எல்லாம் மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட சட்டம். அன்பார்ந்தவர்களே, சில சமயம் தவறுதலாக சில பேரை நாம் என்ன செய்யலாம்? கொன்று விடலாம். தவறுதலாக என்று சொன்னால் என்ன? ஆக்சிடென்டில் கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது, தெரியாமல் போய் வண்டியை மோதினோம், உயிர் போய்விட்டது. இதை கத்துலுல் ஹதா, தவறுதலாக கொலை செய்வது என்று அழைக்கப்படுகிறது. ஏதோ ஒருவர் வேட்டையாட வேண்டும் என்று அம்பு வீசுகிறார், வேட்டையாட வேண்டும் என்று ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுகிறார், இடையில் தெரியாமல் ஒரு நபர் வந்து விட்டார், அந்த பொருள் பட்டு அவருடைய உயிர் போய்விட்டது. இது போன்ற நிலையெல்லாம் தவறுதலாக கொலை செய்வது என்கிற அந்த நிலையில் வரும். இதை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஒருவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரமும் தர வேண்டும். கொலை செய்தவருடைய குடும்பத்தினர்கள், யார் அவருடைய குடும்பத்தினர்களாக கோத்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான தியத்தை, அதாவது நஷ்ட ஈடையும் தர வேண்டும்.
கொலை செய்யப்பட்டவருடைய வீட்டு மக்களுக்கு நஷ்ட ஈடு. நஷ்ட ஈடு என்ன? ஒரு உயிருக்கு பதிலாக 100 ஒட்டகங்கள். நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள், இந்த காலத்தில் ஒரு ஒட்டகம் வாங்குவதாக இருந்தால் குறைந்தது 80,000 அல்லது 90,000 அல்லது 1,00,000 தேவைப்படுமா இல்லையா? அப்படி இருக்க 100 ஒட்டகம் என்றால் எங்கு போகிறது கணக்கு? 1 கோடி வரை போகும். ஏதோ ஒரு உயிர் போய்விட்டால் என்ன செய்வார்கள்? ஏதோ 3 லட்சம் நஷ்ட ஈடு, 4 லட்சம். மார்க்கம் சொல்லக்கூடிய நஷ்ட ஈடு என்று பார்த்தால் 1 கோடி வரை போகும். ஆனால் அந்த பொறுப்பு யாருக்கு உண்டு? கொலை செய்தவருக்கு மாத்திரம், தவறுதலாக கொலை செய்தவருக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய குடும்பத்தினர்கள் மீது அது வாஜிப். எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்து, சில அறிஞர்கள் 3 வருடம் காலகட்டம் எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த நஷ்ட ஈடை அவசியம் தர வேண்டும். ஒரு பக்கம் நஷ்ட ஈடு தர வேண்டும், இன்னொரு பக்கம் தவறுதலாக கொலை செய்த அந்த நபர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் விதத்திலே, தௌபா செய்யும் விதத்திலே 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். இல்லையா ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்து பரிகாரமும் தனிப்பட்ட முறையில் தர வேண்டும் என்கிற சட்டத்தையும், கொலை செய்தவருடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்து கொலை செய்யப்பட்டவருடைய வீட்டு மக்களுக்கு 100 ஒட்டகங்கள் என்கிற அந்த நஷ்ட ஈடு தியத்தை தர வேண்டும் என்பதை விதிக்கிறான். காரணம் என்ன? ஒரு உயிருடைய மதிப்பு அவ்வளவு இருக்கிறது இஸ்லாத்தில். அந்த ஒரு உயிர் வீணாக போகக்கூடாது மக்களுடைய பார்வையில். ஆக அந்த ஒரு உயிருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த மதிப்பு இது. அதே போல் தான் அன்பானவர்களே, ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார், ஏதோ ஆக்சிடென்ட் நடந்து விட்டது. சில காணொளி எல்லாம் நாம் பார்ப்போம். இந்தியாவில் பெரும்பாலும் அப்படி நடக்காது. ஆனால் சில நாடுகளில், சில ஊர்களிலே அடிபட்டு கடந்திருந்தாலும் மக்கள் கண்டு கொள்ளாமல் அப்படியே போய் கொண்டிருப்பார்கள். யாரும் வந்து என்ன செய்வார்கள்? செய்ய மாட்டார்கள், தூக்க மாட்டார்கள், ஆம்புலன்ஸை அழைக்க மாட்டார்கள். இப்படியும் சில நாடுகளில் உண்டு. பெரும்பாலும் இந்தியாவில் ஏதாவது அடிபட்டு கிடந்தால் உடனே கூட்டம் வந்துவிடும், உடனே எடுத்து ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகளை செய்வார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஒருவர் உயிருக்காக போராடும் அந்த சமயத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவது என்பது ஃபர்து கிஃபாயா என்கிற ஒரு கடமையாகும் மார்க்கத்தில். ஃபர்து கிஃபாயா என்கிற கடமை என்று சொன்னால் என்ன? எப்படி ஜனாசா தொழுகை, ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து ஐன் கிடையாது, ஒவ்வொரு நபர் மீது அது கடமை கிடையாது. ஐவேளை தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஆண் பெண் மீது கடமை இல்லையா? ஆனால் ஜனாசா தொழுகை என்பது ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆண் மீது கடமை என்கிற அந்த ஃபர்து ஐன் கிடையாது. மாறாக ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்றால் என்ன? பொதுவாக அது மக்கள் மீது கடமை. அந்த மக்களில் சில பேர் அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ் பிறரிடம் என்ன செய்ய மாட்டான்? தொழாதவர்களிடம் கேட்க மாட்டான். ஆனால் யாரும் தொழவில்லை, ஒரு முஸ்லிமுடைய மையத்தை யாரும் போய் வாங்கவில்லை, அப்படியே விட்டுவிட்டார்கள், தொழுகை நடத்தவில்லை, அடக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் பெரிய குற்றவாளிகளாக இருப்பார்கள். இதுக்கு பேர் தான் ஃபர்து கிஃபாயா. சில பேர் செய்தால் போதுமானது என்கிற ஒரு கடமை. ஆக ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார் ஆக்சிடென்ட்டிலே, அல்லது தண்ணீரில் ஒருவர் விழுந்து விட்டார் என்று சொன்னால் அவரை போய் சில பேர் காப்பாற்றுவது என்பது ஃபர்து கிஃபாயா என்கிற கடமை. யாருமே காப்பாற்றவில்லை என்று சொன்னால் பார்த்த அத்தனை பேரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். சில நாட்கள் முன்பு இன்னொரு தகவல், குர்காவ் என்கிற ஒரு பகுதி, அநேகமாக யூபியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் ஒருவர் வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு செல்கிறார். திடீரென்று ஒரு வளைவு, அதை கவனிக்காமல் போய் தண்ணீரில் விழுந்து விட்டார். சில பேர் உடனே அந்த இடத்திற்கு வருகிறார்கள், அந்த ஃபயர் இன்ஜின் சம்பந்தப்பட்ட மக்களும் வருகிறார்கள். ஆனால் யாரும் தண்ணீர் ஜில் என்று இருக்கிறது, யூபியில் ஜில் என்கிற தண்ணீரில் குதிக்க முடியாது என்று சொல்லி யாரும் என்ன செய்யவில்லை? காப்பாற்றவில்லை. அவர் கையை நீட்டுகிறார், கத்துகிறார், ஆனால் யாரும் காப்பாற்றவில்லை. அப்படி இறந்து விட்டார். இது என்னது? மிகப்பெரிய ஒரு குற்றம். அதை பார்த்து கொண்டு அத்தனை பேரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்ல வேண்டும். ஆக ஒருவர் உயிருக்கு போராடும் பொழுது அந்த உயிரை காப்பாற்றுவது என்பது ஃபர்து கிஃபாயா என்கிற தரத்தில் வரக்கூடிய கடமை என்று மார்க்கம் சொல்கிறது. அன்பாளர்களே, ஒரு உயிருக்கு எவ்வளவு மதிப்பு என்று சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். தாயின் கருவறையில் கரு உருவாகிய பிறகு முதல் 40 நாட்கள் அது இந்திரிய துளியாக இருக்கும், அடுத்த ஒரு 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருக்கும், அடுத்து ஒரு 40 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி சதை துண்டாக மாறும். இப்படி 120 நாட்கள் பூர்த்தியான பிறகு, 4 மாதங்கள் பூர்த்தியான பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்பி உயிர் ஊதுகிறான், ரூஹ் ஊதுகிறான். அடுத்து அந்த குழந்தையுடைய தனிப்பட்ட விதி என்பது எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? 120 நாட்கள் பிறகு
எக்காரணத்திற்கொண்டும் என்ன செய்யக்கூடாது, அந்த கருவை கலைக்க கூடாது, அபார்ஷன் செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய பாவம். சொல்ல போனால் கொலை, அவ்வாறு செய்வது கொலை, மிகப்பெரிய பாவம். அவ்வாறு செய்வது எப்படி ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை கொலை செய்வது கொலையாகுமோ, அதே போல்தான் வயிறில் வைத்து அதை கொலை செய்தாலும் அது கொலைதான். ரூஹ் ஊதப்பட்ட பிறகு அந்த உயிரை எடுப்பது என்பது கொலை செய்வது என்பதாக தடுக்கிறார்களே. பாருங்கள், கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அந்த ரூஹுக்கு அந்த மதிப்பு மார்க்கம் தருகிறது, அந்த உயிருக்கு மார்க்கம் அந்த மதிப்பை தருகிறது. ஆக அன்பானவர்களை, இப்படி இன்னும் பல சட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதே சட்டத்தில் தான் தன்னுடைய உயிரையே தானே எடுத்துக்கொள்வது கூட எனது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. பிறருடைய உயிரை எடுப்பது, கொலை செய்வது விடுங்கள், தன்னுடைய உயிரே மாய்த்து கொள்வதாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு உயிருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு மதிப்பு இந்த மார்க்கத்தில் தந்திருக்கிறான் என்பதை இந்த தகவல்கள் நமக்கு உணர்த்துகிறது. அன்பானவர்களே, உயிர் போவது என்பது கடைசி கட்டம். அதற்கு முன்பாகவே ஒரு உயிரை ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பது, நோவினை செய்வது என்று இருந்தாலே அதுவே மார்க்கத்தில் என்னது, பெரும் பாவங்களில் ஒரு விஷயமாக வருகிறது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ததப்பப பிகைரி திப்பின் ஃபஹுவ வாமின். எவன் ஒருவன் மருத்துவம் தெரியாமலே மருத்துவம் செய்கிறானோ, அப்படி ஏதாவது நடந்தால், உயிருக்கு பாதிப்பு என்று வந்தால் அவன்தான் அதுக்கு பொறுப்புதாரி. மருத்துவம் சரியா தெரியாது, என்னென்னவோ மருத்துவம் செய்து ஒரு உயிருக்கு உயிரே போய்விட்டது என்று இருந்தாலும் சரியே, அல்லது உயிர் போகவில்லை ஆனால் உடல்நிலை மோசமாக ஆகிவிட்டது என்று சொன்னாலும் அவன்தான் அதுக்கு பொறுப்புதாரி. அவன்தான் அல்லாஹ்விடத்திலும் பதில் சொல்ல வேண்டும், மக்களுக்கும் அவன் நினைச்ச வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்று மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை சொல்கிறார். அன்பானவர்களே, ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு. அதில் மிக கடைசி கிளை என்பது பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது என்கிற சட்டத்தையும் மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால், காரணம் என்ன? உயிர் போவதை விடுங்கள், காலில் அந்த கல் அல்லது முள்ளு குத்தி ரத்தம் வெளியேற வேண்டாம், ஒருவருக்கு நோவினை ஏற்பட வேண்டாம் என்பதற்காக தான் இந்த சட்டம். ஆக அன்பானவர்களே, மனித உயிருக்கு இஸ்லாம் தரக்கூடிய மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து, மனித உயிருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த மதிப்பை, அந்த பெருமதியை அல்லது அந்த புனிதத்தை நாம் உணர வேண்டும். மனித உயிரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனித உயிரை பறிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது உயிருக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடியவர்களாகவோ நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாளை மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹக்கிலே, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் நம்மை நிப்பாட்டி விசாரிக்கும் பொழுது முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பது தொழுகையை குறித்து. அதே போல சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சக மனிதர்களுடைய உரிமைகள் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நிப்பாட்டி விசாரிக்கும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பது இந்த இரத்தத்தை குறித்து தான். ஃபித்திமா, இரத்தத்தை குறித்து தான் அல்லாஹ் முதலாவதாக விசாரிப்பான். நவுது பில்லாஹி மின் தாலிக். யாராவது ஒருவரை கொலை செய்திருந்தால் முதலாவது கேள்வி, எதற்காக நீ கொலை செய்தாய்? இதான் முதல் கேள்வி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, மனித உயிர் என்பது மிக புனிதமானது. அந்த உயிரை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், உயிர் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதே போல உயிர் எடுப்பதை விடுங்கள், ஒரு உயிருக்கு சேதம் ஏற்படுத்துவது என்கிற செயலை கூட நாம் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. தெரியாமல் செய்யாமல் இருக்க மிக எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். சில பேர் அதி வேகமாக என்ன செய்வார்கள், வண்டி ஓட்டுவார்கள். குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள். யாரும் மக்கள் இல்லாத இடத்திலே ஹைவே இருக்கிறது, அங்கு சற்று வேகமாக செல்கிறோம் என்றால் வேறு விஷயம். ஆனால் மக்கள் நடமாடக்கூடிய பகுதி, அப்படிப்பட்ட பகுதியில் அதி வேகமாக வண்டி ஓட்டுவது, இது கூட என்னது, அந்த கத்துல் ஹதா என்று சொன்னோமே, அந்த பாவத்தை செய்வதற்கான ஒரு காரணமாக அமையும். தவறுதலாக சில உயிர்கள் போகலாம் இந்த அலட்சியமான போக்கின் காரணமாக. அதற்கு யார் பொறுப்பு? அந்த உயிருக்கு. சில நாட்கள் முன்பு நம்முடைய மஹல்லாவில் ஒரு பெண்மணி இப்படிதான் ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். யார் பொறுப்பு? யார் அதிவேகமாக மக்கள் நடமாடக்கூடிய அந்த சாலையில் இப்படி வண்டி ஓட்டுகிறார்களோ அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அல்லாஹ்விடத்திலும் அவர்கள் தன்னுடைய அந்த அலட்சியத்தின் காரணமாக பதில் சொல்ல வேண்டும். அதேபோல் மக்களிடத்திலும் மார்க்கம் என்ன சொல்கிறது, பதில் சொல்ல வேண்டும். நஷ்ட ஈடு 100 ஒட்டகம் தர வேண்டும் என்கிற சட்டத்தை மார்க்கம் சொல்கிறது. ஆக அன்பானவர்களே, வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்வது, இதை பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயம் இல்லாத சில பேர் துணிச்சலாக செய்வதை தவிர. ஆனால் நம்முடைய அலட்சியத்தின் காரணமாக கூட யாருடைய உயிரும் போய்விடக் கூடாது என்கிற விஷயத்தில் நாம்
எச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த சட்டத்திட்டங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். அதை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் தீவிரவாதத்தை பரப்பக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசப்படும் காலத்திலே நாம் இஸ்லாம் எவ்வளவு உயிருக்கு மதிப்பு தருகிறது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொண்டவர்களோ அல்லது முஸ்லிம்களாக இருந்து தவறான விதத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களோ செய்யக்கூடிய தவறின் காரணமாக இன்று முஸ்லிம் அல்லாத பல பேர் நினைச்சுகிறார்கள், இதோ பாருங்கள் அமைதியை, பீஸை, அமைதியை சொல்லக்கூடிய மார்க்கத்தின் நிலையை பாருங்கள் என்று சில பிரச்சனைகளை முன்வைத்து நினைச்சுவார்கள். இஸ்லாத்தை தவறாக மக்களுக்கு மத்தியில் சித்தரிப்பார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாம் இஸ்லாம் எவ்வளவு உயிருக்கு மதிப்பு தருகிறது என்கிற இந்த சட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவும் இந்த விஷயங்களை அறிந்து கொள்வது நம் மீது அவசியமாக கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மனித உயிரின் புனிதத்தை அறிந்து தவறுதலாக கூட ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக எப்படி எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ضرر ولا ضرار. இஸ்லாத்தில் தெரிந்தே பிறருக்கு தீங்கிழைப்பதும் கூடாது, தெரியாமல் தீங்கிழைப்பதும் மார்க்கத்தில் கூடாது. தெரிந்தே தீங்கிழைப்பது அதில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஒரு முஸ்லீம் நினைச்சக்கூடாது, யாருக்கும் எந்த விதத்திலும் நோவினை செய்யக்கூடாது, கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது. தெரியாமல் தீங்கிழைப்பதும் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு என்ன பொருள்? நம்முடைய அலட்சியத்தின் காரணமாக யாரும் நினைச்சக்கூடாது, பாதிப்படையக்கூடாது. ஆக எந்த காரியத்தை செய்தாலும் நாம் சிந்தித்து யோசித்து செய்ய வேண்டும். என்னுடைய இந்த காரியத்தால் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது நஷ்டம் ஏற்படுமா என்று பார்த்துதான் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் நமக்கு அழகிய நற்குணங்களை போதிக்கிறது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறைப்படி தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய உபதேசங்களை சொல்வதை விட கேட்பதை விட அதிகம் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.